வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வியூக நிபுணர். இவர் பீகாரை சேர்ந்தவர். 2014 தேர்தலில் இருந்து இவர் பணியாற்றி வருகிறார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் இவர் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும், 2021 தேர்தலில் திமுகவுக்கும், பீகாரில் நிதிஷ்குமாருக்கும், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அவர் வியூகங்களை வகுத்திருக்கிறார். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற என்ன மாதிரி உத்திகளை வகுக்க வேண்டும், எவற்றை குறித்து பேச வேண்டும், எவற்றை குறித்து பேசக்கூடாது, எந்தெந்த கருத்துக்களை வலியுறுத்த வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து எந்த வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் என்கிற பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூக நிபுணராக பிரசாந்த் கிஷோர் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். தற்பொழுது அவர் எந்த கட்சிக்கும் பணிபுரிவதில்லை. ஆனால் பல்வேறு டிஜிட்டல் மீடியா என்று சொல்லப்படும் காட்சி ஊடகங்களில் பல நேர்காணல்களில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறி வருகிறார். சமீப காலமாக அவர் ஒரு நடுநிலையாளர் போல் காணப்பட்டாலும் அந்த நடுநிலை தவறி இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களை கூறுகிறார். இந்த தேர்தலில் பிஜேபி தென்னகத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை பெறும் என்று சொல்லுவது அவருடைய கணிப்பு. நிச்சயமாக அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவரை ஆதரவாக சொல்லலாம், சார்பாக பேசலாம், அது எல்லாம் அவருடைய கருத்து. ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸை பற்றியும், ராகுல் காந்தியை பற்றியும், இந்தியா கூட்டணியை பற்றியும் அவதூறுகளையும் எதிர்மறை பிரச்சாரங்களையும் அவர் முன்னெடுக்கிறார். உதாரணமாக ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையில் நியாய யாத்திரையில் சென்று கொண்டிருந்த பொழுது எப்பொழுதும் ராகுல் காந்தி தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருப்பவர் என்று கூறினார். இது எப்படிப்பட்ட ஒரு அவதூறு? அவர் பொது மக்களை சந்திப்பதற்கான ஒரு யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறார். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதற்காக அவர் பேசுகிறார், மக்களை சந்திக்கிறார், மக்களோடு ஒன்றாக அளவலாவுகிறார். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ராகுலை பார்த்து ராகுல் காந்தி எப்பொழுதும் தவறான இடத்தில் இருப்பார் என்று கூறினார். இப்பொழுது என்ன கூறியிருக்கிறார் என்றால், இப்பொழுது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் தோற்றால் அவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இதை சொல்வதற்கு பிரசாந்த் கிஷோர் யார்? காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கடந்த கால பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு குரலாக, ஒரு உயிர்ப்பான குரலாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறது. பல்வேறு முரண்பாடான கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் வெற்றி கண்டு ஒரு சிறந்த கூட்டணியை முன்னெடுத்து செல்கிறது. இந்தியா கூட்டணி தன்னுடைய வெற்றி பாய்ச்சலை துவங்கிவிட்டது என்று அதனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான அரசியல் நிபுணர்களும் சொல்லுகிற ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு ஒரு எதிர்மறையாக சொல்லுகிற விதமாக காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியும் ஒரு தவறான ஒரு எதிர்மறை பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இவர் நிச்சயம் யாருக்கு உதவியாக இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் தன்னை யாருக்கு சாராதவன், ஒரு நடுநிலையாளர் என்பது போல ஒரு தன்னை பற்றிய பிம்பங்களை உருவாக்கி கொண்டு தொடர்ச்சியாக அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் பிரசாந்த் கிஷோரை நிச்சயம் மக்கள் புறக்கணிப்பார்கள். நாமும் அதை உலகுக்கு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.